அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2.0 படத்தோட ரிவ்யூ. என்னோட ரிவ்யூவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது 2.0 ரிவ்யூக்குள்ளார போகலாம். ரஜினி சார் கூட அக்ஷய் குமார், எமி ஜாக்சன், மயில்சாமி, ஐஸ்வரி கணேஷ் உள்ளிட்ட இன்னும் பலரும் நடிச்சிருக்கிற படம் தான் இந்த 2.0. இந்த படத்தை பிரம்மாண்டத்துக்கு பேர் போன நம்ம சங்கர் சார் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் அவர் தயாரிச்சிருக்கிறார். மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த படம் உருவாகியிருக்கிறது. சுமார் 550 கோடி 600 கோடி ரூபா செலவில் உருவாகியிருக்கிற மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கிற இந்த 2.0 ஆகா ஓஹோ அப்படின்னு இருக்குன்னு தேட்டருக்கு போய் உக்காந்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. உண்மைதாங்க. இந்த 3D எஃபெக்ட் மட்டும்தான் நம்மளை வெகுவாக கவருது. மற்றபடி கதைன்னு பார்த்தோம்னா ஹீரோ ரஜினி நடிச்சிருக்கிற கேரக்டரில் வில்லன் அக்ஷய் குமார் நடிச்சிருக்கிற கேரக்டரில் ரஜினியும் நடிச்சிருக்கணுங்கிறது தான் நம்மளோட கருத்து. எப்படிங்கிறீங்களா? இதை சொல்கிறேன். 1996 செல்ஃபோன்கள் பெருவாரியாக புழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சிட்டுக்குருவிங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. இப்படி சிட்டுக்குருவிங்க செத்து போகிறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வர்ற ஹை ஃப்ரீக்வன்ஸ் கதிர்வீச்சுகள் தான் அப்படின்னு சொல்லி செல்ஃபோன்களை பெருவாரியாக அழிக்கிறதுக்கு களமிறங்குறார் இறந்து போன வில்லன் அக்ஷய் குமார். அவரை தான் உருவாக்கிய ரோபோட்டுகள் மூலம் மீண்டும் மடிய செய்கிறார் ஹீரோ ரஜினி. இதுதாங்க இந்த 2.0 படத்தோட கதை. இப்போ நீங்களே சொல்லுங்கள், சிட்டுக்குருவிங்க மாதிரியான பறவை இனங்கள்லாம் சாகிறதுக்கு காரணமான மனிதர்களை அழித்தொழிக்க முற்படுற அக்ஷய் குமாரை போட்டுத்தள்ள பார்க்குற ரஜினி ஹீரோவா, இல்லை சிட்டுக்குருவிங்களுக்கு வக்காலத்து வாங்கி இறந்த பின்னாடியும் தன்னோட ஆரா, அதாவது ஆத்ம சக்தி மூலயமா, அது நெகட்டிவ் தாட் அப்படின்னு கூட சொல்கிறாரு சங்கர் அவர், அது என்னவோ அதெல்லாம் விட்டுருங்க, தன்னோட ஆரா மூலமாக கிளம்புறங்கிற அக்ஷய்குமார் ஹீரோவா? சரி, ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இப்படி 15 மொழிகளில் டப்பாகி இன்றைக்கி ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த படத்துக்கு அக்ஷய்குமாரும் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுருப்பார் போல் இருக்கு டைரக்டர் சங்கர். சரி, இருந்துட்டு போகட்டும், விடுங்க. வில்லன் அக்ஷய்குமார் கதைப்படி ஒரு ஹீரோவாக தெரிஞ்சாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சும்மா கிடையாதுங்க. டாக்டர் வசீகரனாகவும் அவர் உருவாக்குற ரோபோட் சிட்டியாகவும் சும்மா பூந்து கலக்கி இருக்கிறாருங்க. அதுவும் ரஜினியை பற்றி சொல்லணுமா, சும்மாவே தன் ஸ்டைலால் ரசிகர்களை சீட்டோட கட்டி போடுற ரஜினி இதில் பெரிய பட்ஜெட், பல கோடி ரூபா பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிற அந்த படத்தில் கிராஃபிக்ஸ் உதவியில் தன் ஸ்டைலையும் சேர்த்துக்கிட்டு சும்மா பூந்து விளையாடி இருக்கிறாருங்க. வில்லன் கம் இன்னொரு ஹீரோ, கிட்டத்தட்ட இன்னொரு ஹீரோவாக வர்ற, அதாவது நம்ம கான்செப்ட் படி சங்கர் சார் படத்தில் வச்சுருக்கிற கான்செப்ட், ஆனால் இங்கே விமர்சனத்தில் நம்ம சொல்கிற கான்செப்ட் படி ஹீரோ கம் இன்னொரு ஹீரோவாக, இது வில்லன் கம் இன்னொரு ஹீரோவாக வர்ற அக்ஷய் குமார் ரொம்பவே ஹாசம். கதாநாயகியாக எமி ஜாக்சன், டாக்டர் வசீகரன் ரஜினியின் நைஸ் இன்டெலிஜென்ட் அசிஸ்டண்ட்டாக எமி ஜாக்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாருங்க. அதுவும் ரீலோடட் சிட்டி ரஜினி இழுத்து இழுப்புக்கு ஓடி கட்டி பிடிச்சிக்கிற அந்த ஒரு சீன் போதுங்க எமி ஜாக்சனோட அந்த பர்ஃபார்மன்ஸை சொல்கிறதுக்கு. மற்றபடி ஆக்ஷன் சீன்லேயும் அம்மனி பூந்து விளையாடி இருக்கிறாரு. அது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த கடைசியாக ஒரு பாட்டு, எந்திரலோகத்து சுந்தரிய, அந்த பாட்டு ஒன்று போதுங்க. இந்த படத்தில் மயில்சாமி, ஐஸ்வரி கணேஷ், சுதர்சன் பாண்டே, அப்புறம் கலாபவன் ஷாஜான் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அது அந்த கலாபவன் ஷாஜான் மினிஸ்டர் கேரக்டரில் சும்மா பிச்சு படல் எடுத்திருக்கிறாரு. பார்க்குறதுக்கு நம்ம கர்நாடகா முதல்வர் குமாரசாமி மாதிரி ஒரு லுக் இருக்கிறாரு. அவர் கூட அவரோட பிஏவாக மயில்சாமி பண்ணுற காமெடிகளும் சும்மா நச்சுன்னு டச் பண்ணுது நம்மளை. ஆண்டனியோட படத்தொகுப்பு அவ்வளோ பிரமாதமாக ஃபஸ்ட் ஹாஃபில் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக கதையே இல்லை, அதனால் அதில் அவரோட குறை ஒன்றும் இல்லைங்க. செகண்ட் ஹாஃபில் ஆண்டனி சும்மா நறுக்கு சுருக்குன்னு நிறைய சீனை வெட்டி தள்ளி படத்தை நச்சுன்னு டச் பண்ணுற மாதிரி
ரசிகர்களை டச் பண்ணுற மாதிரி தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அவரை பாராட்டணும். அதே மாதிரி ஒரு கேமராமேன் நீரவ் ஷாவோட கேமரா, அது பார்த்திங்கன்னா படம் 500-600 கோடியில் உருவாகியிருக்கிற இந்த படத்துக்கு மேலும் பிரம்மாண்டத்தை சேர்க்குற மாதிரி நீரவ் ஷாவோட கேமரா ஒளிப்பதிவு வந்து சும்மா பிச்சு படல் எடுத்துருக்குது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் ஒரு 2-3 பாட்டு சொல்லலாம். ஆனால் பாட்டெல்லாம் படத்தில் வர்ற மாதிரியே தெரியல. அதுவும் அந்த ஒரே பாட்டு முன்னாடியே சொன்னல, அந்த எந்திரலோகத்து சுந்தரி, அந்த பாடலும் படம் முடிஞ்ச பிறகு ப்ரொமோஷன் பாடல் மாதிரி ஒலிக்குது. ஸோ ஏஆர் ரஹ்மானோட பாடல்கள் அப்படிங்கிறத விட பின்னணி இசை இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு இன்னும் அதிக பிரம்மாண்டம் சேர்க்குற மாதிரி சும்மா மிரட்டலாக இருக்குங்க. அதுக்காக இவங்க 3 பேரையுமே, அதாவது படத்தொகுப்பாளர் ஆண்டனி, அப்புறம் கேமராமேன் நீரவ் ஷா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், இவங்க எல்லாரையும் பாராட்டலாம். அதே மாதிரி ரசூல் பூக்குட்டி, நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஆஸ்கர் வின் பண்ண ரசூல் பூக்குட்டியோட சவுண்டு ஒளிப்பதிவு அது இந்த படத்திற்கு பெரிய பலமாக இருக்குங்க. அப்புறம் இந்த இஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் கூட இந்த படத்தில் சும்மா அள்ளி தெளித்து வண்ண கோலமாக நம்ம கண்களுக்கு விருந்தளிக்குது. இவங்க எல்லாருக்கும் மேலே பாராட்டப்பட வேண்டியவர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் அல்லிராஜா. ஏன் அப்படிங்கிறீங்களா? இந்த படத்தை இவ்வளோ கோடிகள் போட்டு எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க. அதாவது லண்டனில் செல்ஃபோன் கம்பெனி வச்சுருக்கிறவர் தான் இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன். அவர் வந்து செல்ஃபோன்களுக்கு, அதாவது இந்த செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வர ஹை ஃப்ரீக்வன்சஸ் கதிர்வீச்சுகளுக்கு எதிராக இப்படி ஒரு படம் எடுத்துருக்கிறது தான் பெரிய விஷயம். அதுக்காக தான் அவரை பாராட்டணுங்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவர் தன் படத்து மூலயமா சொல்ல வர்றது என்னென்னா, உலகங்களும் இருக்கிற மாதிரி இந்தியாவிலையும் எக்கச்சக்கமாக செல்ஃபோன் கம்பெனிகளுக்கு பர்மிஷன் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லாரையும் நீங்கள் கண்காணிக்க முடியாது. நீங்கள் கொடுத்த அளவு ஃப்ரீக்வன்ஸ் கதிர்வீச்சு உள்ள செல்ஃபோன் கம்பெனிகளுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க, அதை பயன்படுத்துகிற செல்ஃபோன் கம்பெனிகள் மட்டும் பர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கருத்து. அதாவது அதில் வந்து அதிக அளவில் சிட்டுக்குருவிங்கெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாது, மனித உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது. கதிர்வீச்சுங்கிறது சிட்டுக்குருவிகளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுக்கும், குறிப்பாக மனிதர்களுக்கும் பாதிப்பு உண்டு பண்ணுற ஒரு விஷயந்தான். நம்ம செல்ஃபோனை இப்போ கூடவே வச்சுட்டு அலையிறதில்ல, நமக்கும் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கிற படம் தான் இந்த படம். அதுக்கு சப்போர்ட்டாக இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு லைக்கா சுபாஷ்கரன் அப்படிங்கிறதுக்கு தான் அவரை பாராட்டணுங்கிறது. சங்கர் சார் டைரக்ஷனில் ஹாலிவுட்டுக்கு நிகராக இல்லை ஹாலிவுட்டையும் தாண்டி 3D எஃபெக்ட்டுங்க படத்தில் நம்மளை சும்மா மிரட்டுதுங்க. அப்படியே பைக் வந்து நம்ம கண்ணுக்குள்ளார விழுந்து எந்திரிக்குது, கார் நம்ம பக்கத்துலேருந்து போகுது, எப்படிலாம் அந்த 3D எஃபெக்ட்ஸு பிரமாதமாக இருக்குது. இங்கே சிட்டி தேட்டருங்களில் இதெல்லாம் ஓகே, ஊரில் 2Dயில் பார்க்குறவங்களுக்கு இந்த எஃபெக்ட்லாம் கிடைக்குமாங்கிறது தான் நம்மளோட சந்தேகம். நம்ம சந்தேகம்ன்ட்டு போட்டும் விடுங்க. சங்கர் சார் ஒரு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட படைப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் 2.0 நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஆகா ஓகன்னு இல்லைனாலும், அதாவது கதை காட்சிப்படுத்தல் இந்த விஷயங்களில் 3D எஃபெக்ட்டு, அந்த யூஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்டு, கிராஃபிக்ஸு இதிலெல்லாம் மிதமிஞ்சி இருக்குது, அது வேறு விஷயம். பட்டு இந்த காட்சிப்படுத்தல் மற்றும் கதை விஷயத்தில் 2.0 ரசிகர்கள், அதுவும் ரஜினி ரசிகர்கள், பொதுவாக ரஜினி சார் படம்னா ஒரு 10 பேரை அவர் ஸ்டைலாக அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு ஹீரோயினை, அதுவும் 1க்கு 2 ஹீரோயினை யாரை கட்டிக்க போகிறாருன்னு நமக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கடைசியில் ஒரு ஹீரோயினோட, அதுவும் நாம் எதிர்பார்க்காத ஹீரோயினோட அவர் ஜோடி சேர்ந்தால் ரஜினி ரசிகர்களுக்கும் நமக்கும் கூட ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த படம் அப்படிலாம் இல்லை, வேறு ஒரு களத்தில் ரஜினி சாரை எடுத்துகிட்டு போயிருக்கு. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அது ரஜினி ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆக மொத்தத்தில் 2.0வை ரஜினி படமாக பார்க்காம அதில் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல மெசேஜுக்காகவும், அந்த படம் முழுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற, அதுவும் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்பங்களுக்காகவும் 3.5 மதிப்பெண்கள் நம்ம ப்ளூ கேப்போட கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.